மாமியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்ஸ்க்காக பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரியகாந்தம் மார்க்கெட்டுக்கு போய் பை நிறைய காய்கறிய வாங்கிக்கிட்டு ரொம்பவும் பந்தாவா அவங்க வீட்டுக்குள்ள வந்துகிட்டு இருந்தாங்க. கோமலி அப்பதான் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு மாமியார் வரத பார்த்து அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு வந்தா. அப்பாடா, ஷாப்பிங் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு கோமலி. இன்னைக்கு மார்க்கெட்ல இருந்து நான் ப்ரோக்கோலி அப்புறம் ரெட் கலர் கேப்சிகம் கொண்டு வந்திருக்கேன். இத பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரி வயிறு எரியும். பத்திரமா கொண்டு போய் அத ஃப்ரிட்ஜ்ல வச்சிடு. கோமலி பொறுமையா அந்த காய்கறி எல்லாத்தையுமே எடுத்தா. அதுல இருக்கிற ஒரு சின்ன சொரக்காவை பார்த்து அவ ஆச்சரியப்பட்டா. அதுல 100 ரூபாய் அப்படின்னு ஸ்டிக்கர் ஒட்டி இருந்துச்சு. அத்த, என்ன இது, இவ்வளவு சின்ன சொரக்கா மேல 100 ரூபாய்னு பில்லு ஒட்டி இருக்கு. எங்க ஊர்ல 20 ரூபா கொடுத்தா கூட நிறைய சொரக்கா கிடைக்கும். அந்த கத்திரிக்காய பாருங்க, அது எப்படி வாடி போயிருக்கு அப்படின்னு. ஒரு பக்கம் பூச்சி இருக்கிற மாதிரி வேற இருக்கு. அடியே பட்டிக்காடு, இது என்ன கிராமமா? சிட்டில சூப்பர் மார்க்கெட்ல ஏசி ரூம்ல இருக்கிற காய்கறிய நான் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். உன்ன மாதிரி ரோட்டு கடையில பேரம் பேச சொல்றியா? வாங்கிட்டு வர காய்கறியில இப்படி ஸ்டிக்கர் இருந்தாதான் பந்தாவா இருக்கும். உனக்கு இந்த ப்ரோக்கோலிக்கு ஸ்பெல்லிங் ஆவது தெரியுமா? எனக்கு ஸ்பெல்லிங் தெரியாது அத்தை. ஆனா அது பாக்கும்போது காலிஃபிளவருக்கு பச்சை கலர் அடிச்ச மாதிரி இருக்கு. என்னதான் ஸ்டிக்கர் ஒட்டி இருந்தாலும் இது எல்லாம் மண்ணுல தானே விளையுது. இதுக்கு எதுக்கு இவ்வளவு பணம் கொடுத்து வாங்கணும்? நம்ம வீட்டுக்கு பின்னாடி பெரிய படி இருக்கு, மாடி இருக்கு. பேசாம அங்க நாம காய்கறி வளர்க்கலாம் இல்லையா? அப்போ ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும், நமக்கு காசும் செலவாகாது. ஹலோ கோமலி, இது என்ன கிராமமா? சிட்டி. இங்க பின்னாடி மண்ணை போட்டு சாணிய போட்டு நீ விவசாயம் செஞ்சா நாத்தம் தான் அடிக்கும். என்னோட வீட்டுல இந்த பைத்தியக்காரத்தனத்தை செய்ய நான் விட மாட்டேன். உனக்கு அந்த அளவுக்கு விவசாயம் செய்யணுன்ற ஆசை இருந்துச்சுன்னா உங்க ஊர்ல போய் செய். என் வீட்ல எல்லாம் செய்யக்கூடாது. கோமலி அமைதியா தலை குனிஞ்சு கிச்சனுக்குள்ள போயிட்டா. அன்னைக்கு ராத்திரி நேரம் ராஜேஷும் கோமலியும் மொட்டை மாடியில நடந்துகிட்டு இருந்தாங்க. கோமலிக்கு விவசாயம் செய்யறதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஊர்ல அவங்க அப்பா விவசாயம் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. ஏங்க, நம்ம வீட்டுக்கு பின்னாடி அந்த பழைய இரும்பு படிக்கட்டு இருக்குல்ல, அதை யாரும் பயன்படுத்துறது இல்ல. பேசாம படிக்கட்டில விவசாயம் செய்யவா? சின்ன சின்ன தொட்டியில நம்ம காய்கறி வளர்த்தா நல்லா விளையும்ல. ஐடியா நல்லா தான் இருக்கு கோமலி. ஆனா விதை, செடி, மண்ணு, அப்புறம் அந்த தொட்டி இதெல்லாம் வாங்க செலவாகுமே. இது எல்லாமே இந்த சிட்டில கிடைக்குமா? அதுக்கு தான் நான் இருக்கேன்லம்மா. நானும் ராஜேஷும் சூரியகாந்தத்துக்கு தெரியாம பக்கத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடக்குது, அங்கிருந்து கொஞ்சம் மண்ணை கொண்டு வரோம். அப்படியே பழைய வாட்டர் பாட்டில், வாட்டர் கேனு எல்லாமே கொண்டு வந்து கொடுக்கறேன். நீ வேலை ஆரம்பி, உனக்கு பக்கபலமா நாங்க இருக்கோமே. அடுத்த நாள்ல இருந்தே கோமலியோட மிஷன் ஸ்டார்ட் ஆச்சு. மாமியார் தூங்கினதுக்கு அப்புறமா மாடிக்கு போய் அங்க இருக்கிற படிக்கட்டுல சின்ன சின்ன தொட்டி வச்சு மண்ணு போட்டு அதுல விவசாயம் செய்ய ஆரம்பிச்சா. நாட்களும் போச்சு. கோமலி போட்ட விதைங்க எல்லாமே முளைச்சி இப்போ அந்த படிக்கட்டு நிறைய காய்கறியா காய்ச்சிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அது பாக்குறதுக்கு ஒரு அழகான நந்தனவனமா இருந்துச்சு. ஆனா அந்த பக்கம் யாரும் போறதில்லைங்கிறதுனால சூரியகாந்தத்துக்கு இந்த விஷயம் தெரியாது. அந்த நேரத்துல தான் லாரி டிரைவருங்க சேர்ந்து லாரி ஸ்ட்ரைக்க பண்ணாங்க. மழையும் அதிகமா இருக்கிறதுனால இப்போ சிட்டிக்கு எந்த ஒரு காய்கறியும் வர்றதே கிடையாது. டேய் ராஜேஷ், என்னடா இது? நாளைக்கு நம்ம வீட்டுக்கு எங்க லைன்ஸ் கிளப் பிரசிடென்ட் சுலோச்சனாவும் அவங்க கூட இருக்கிற எல்லாருமே சாப்பாட்டுக்கு வரேன்னு சொல்லிருக்காங்க. அவங்களுக்கு நானும் விருந்து போடுறேன் அப்படின்னும் சொல்லிட்டேன். ஆனா இப்ப என்னமோ மார்க்கெட்ல எந்த ஒரு காய்கறியும் கிடைக்க மாட்டேங்குது. ஆமாமா, சிட்டில எங்கேயுமே காய்கறி இல்ல. எல்லா சூப்பர் மார்க்கெட்டையும் இழுத்து மூடிட்டாங்க. ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தா ஆப் கூட வேலை செய்ய மாட்டேங்குது. நாளைக்கு வரவங்களுக்கு வெறும் ரசத்தை போட்டு அனுப்ப வேண்டியதுதான். என்னது ரசம் சோறா? என் மானம் கப்பலிடும். அந்த பிரசிடென்ட் சுலோச்சனா எப்பவுமே என்ன பார்த்தா வயிறெறிவா. நான் எப்பவுமே அவங்க கிட்ட எங்க வீட்ல வெறும் ஆர்கானிக் காய்கறி வச்சுதான் சமைக்கிறேன் அப்படின்னு பில்டப் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப வந்தவங்களுக்கு காய்கறியே போடலனா என் மானம் அவ்வளவுதான். ஏங்க, ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லலாம்ல? அப்ப ராமாராவ் சிரிச்சுக்கிட்டே, என்கிட்ட ஐடியாலாம் இல்ல காந்தம். ஆனா நம்ம மருமக கோமலி கிட்ட மட்டும் நீ கேக்குற எல்லா காய்கறியும் இருக்கு. அத கேட்ட உடனேயே சூரியகாந்தம் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. கோமலி கிட்டியா? எங்க இருந்து வந்துச்சு அவளுக்கு காய்கறி? அவ மார்க்கெட்டுக்கே போலியே. ஏன் கிராமத்துல அவங்க ஆட்கள் கிட்ட சொல்லி டிராக்டர்ல கொண்டு வர சொன்னாளா? டிராக்டர் எல்லாம் தேவையில்ல அத்தை, என் கூட வாங்க, உங்களுக்கு நான் காட்டுறேன் அப்படின்னு கோமலி வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற
அந்த இரும்பு படிக்கட்டு கிட்ட அவங்க மாமியார கூட்டிக்கிட்டு போனா. அந்த காட்சியை பார்த்து சூரியகாந்தத்துக்கு என்ன சொல்றது அப்படின்னே புரியல. அந்த இரும்பு படிக்கட்டு இப்போ ஒரு காய்கறி தோட்டமா மாறி இருந்துச்சு. நிறைய காய்கறி அங்க காய்ச்சி தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. தக்காளி, கத்திரிக்காய், வெண்டைக்காய், பச்சை மிளகாய், கேபேஜ், கேரட், பீன்ஸ், அவரைக்காய், இப்படி 1 2 இல்ல, வீட்டுக்கு தேவையான எல்லா ஆர்கானிக் காய்கறியும் அங்க இருந்துச்சு. டேய் ராஜேஷ், இது என்ன கனவாடா? இந்த இரும்பு படிக்கட்டுல இவ்ளோ காய்கறி எல்லாம் எப்படிடா வந்துச்சு? இது உண்மையா இல்ல பிளாஸ்டிக் கொண்டு வச்சிருக்கீங்களா அப்படின்னு ஒரு தக்காளியை அவங்க தொட்டு பார்த்தப்போ, அது உண்மைதான் அத்தை. நீங்க வேலைக்காகாதுன்னு தூக்கி போட்ட இந்த படிக்கட்ட நான் தான் இப்ப காய்கறி தோட்டமா மாத்தினேன். நல்லா இருக்குல்ல? நீங்க மார்க்கெட்ல இருந்து கொண்டு வரீங்கல்ல காய்கறி, அந்த காய்கறியை காய வச்சு அந்த விதையை எடுத்து இங்க இருக்கிற படிக்கட்டுல மண்ணை போட்டு விதையை தூவி வச்சேன். இப்போ அது பெரிய காய்கறி தோட்டமாவே மாறிடுச்சு. இது எல்லாத்தையும் பார்த்து அங்க வந்த ராமாராவ், பாத்தியா காந்தம், ஏழை வீட்டு பொண்ணுன்னு எந்த மருமகளை மட்டமா நினைச்சியோ, இன்னைக்கு அந்த மருமக தான் உன்னோட கௌரவத்தை காப்பாத்த போறா. பணம் இருந்தா எதை வேணும்னாலும் வாங்கலான்னு நினைக்காத. இவ்வளோ நல்ல காய்கறிய வாங்க முடியுமா? பாவம் இந்த பொண்ணு ராத்திரி எல்லாம் தூங்காம கண்முழிச்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு காய்கறி விளைய வச்சிருக்கா. சூரியகாந்தத்துக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதே நேரம் மருமகளை நினைச்சு அவங்க ரொம்பவும் கவலைப்பட்டாங்க. கோமலி, என்ன மன்னிச்சிடுமா. நான் சிட்டிலேயே பிறந்து வளர்ந்தவ. அதனால கிராமத்துல பிறந்து வளர்ந்த உன்ன பட்டிக்காடு பட்டிக்காடுன்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஆனா உன் கையில இப்படி ஒரு திறமை இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சு. அத்தை இது வரைக்கும் உன்னை ரொம்ப தப்பா பேசிட்டேன் இல்ல? என்ன மன்னிச்சிடு. இன்னைக்கு என்னோட கௌரவத்தை காப்பாத்த போறதே இதோ நீ கஷ்டப்பட்டு வெளியே வச்சிருக்கியே இந்த காய்கறி தான். அடுத்த நாள் காலையில கெஸ்டுங்க எல்லாம் வர்றதுக்கு இன்னொரு 2 மணி நேரம் இருந்துச்சு. அப்போ கோமலி ஒரு ஐடியா பண்ணா. சமையல் அறையில கேஸ் அடுப்புல சமைக்காம பச்சை பசேல்னு இருக்கிற அந்த காய்கறி தோட்டத்துல விறகடுப்புல சமைக்கலான்னு அவ உடனே மாடிக்கு போய் அந்த காய்கறி தோட்டத்து பக்கத்திலேயே 3 கல்ல வச்சு அடுப்பை ஏற்பாடு பண்ணி அந்த அடுப்புல சுவையா பல வகையான சாப்பாடு சமைக்க ஆரம்பிச்சா. மணக்க மணக்க முருங்கைக்காய் சாம்பாரு, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, உருளைக்கிழங்கு வறுவல், பீட்ரூட் பொரியல், இப்படி பல வகையான சாப்பாடு அடுப்புல செஞ்சுக்கிட்டு இருந்தா. மனம் ரொம்ப அருமையா வந்துச்சு. கோமலி, பணக்காரங்க வீட்டுல பெரிய பெரிய கேஸ் ஸ்டவ்ல என்னென்னமோ போட்டு சமைப்பாங்க. ஆனா அதை விட சுவையா இருக்கு நீ சமைக்கிறது. அந்த மனமே ரொம்ப அருமையா இருக்கு. கோமலி மாமியார் கிட்ட வந்த மாற்றத்தை பார்த்து சந்தோஷமா சிரிச்சா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வீட்டுக்கு வர வேண்டிய கெஸ்ட் எல்லாரும் வந்துட்டாங்க. சுலோச்சனா ஹாலுக்கு வரும்போதே கிண்டலா, என்ன சூரியகாந்தம், சிட்டில வண்டிங்க வராம காய்கறி இல்லாம மார்க்கெட்டே காலியா இருக்கு. என் வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜும் தான் காலியா இருக்கு. அப்புறம் என்னத்தை போட்டு சமைச்ச? ரசமா இல்ல மோர் ஏதாவது செஞ்சு வச்சிருக்கியா அப்படின்னு சுலோச்சனா கிண்டலா கேட்டப்போ, வாங்க சுலோச்சனா, எங்க வீட்டுல வரவங்களுக்கு சாப்பாடு கீழே போட மாட்டோம், மேல மாடியில தான். என் மருமக உங்களுக்காக அங்கதான் வகை வகையா சமைச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி வந்த கெஸ்ட் எல்லாரையுமே மாடிக்கு கூட்டிக்கிட்டு போனப்போ அங்க இருக்கிற காட்சியை பார்த்து வந்த கெஸ்ட் எல்லாரும் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ சுலோச்சனா, சூரியகாந்தம், என் வாழ்க்கையில இவ்வளவு சுவையான சாப்பாட நான் எப்பவுமே சாப்பிட்டதே இல்ல. ஆமா, இவ்வளவு காய்கறி ஏது உனக்கு? இந்த சாப்பாடு இவ்வளவு சுவையா இருக்கு. காய்கறி எல்லாம் எங்க இருந்து கொண்டு வந்த? அதுல இந்த காய்கறி எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என் மருமக கோமலி. நாம சூப்பர் மார்க்கெட்ல போய் ஸ்டிக்கர் ஒட்டின காய்கறி வாங்குவோமே, அந்த காய்கறி இல்ல. ஏன் மருமக எங்க வீட்டிலேயே காய்கறியே வெளியே வச்சிருக்கா. ஆர்கானிக் காய்கறி, ஃப்ரெஷ்ஷான காய்கறி. தேவையான போது நாங்க பறிச்சு சமைச்சுக்குவோம். அவ கிராமத்து பொண்ணு, விவசாயியோட பொண்ணு. நாம காய்கறிய சூப்பர் மார்க்கெட்ல வாங்கினா அவ எங்க வீட்டு மாடியிலேயே வெளியே வச்சிருக்கா. அத கேட்டதுமே அவங்க எல்லாரும் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. சூரியகாந்தம், உண்மையிலேயே உனக்கு திறமையான மருமக தான். இப்படிப்பட்ட மருமக கிடைக்க நீ ரொம்பவும் கொடுத்து வச்சிருக்கணும். எதையுமே பணம் கொடுத்து வாங்குறது இல்ல, அது உருவாக்குறது எப்படின்னு உன் மருமகளை பார்த்துதான் கத்துக்கணும். இன்னையில இருந்து நாங்களும் எங்க வீட்டு மாடியில எங்களால முடிஞ்ச காய்கறிய வெளியே வைக்க பாக்குறோம். டேய் ராஜேஷ், அந்த விறகடுப்பு அப்படியே இருக்கட்டும். நாளையில இருந்து நம்ம வீட்டுல சமையல் இங்கதான் நடக்கும். அதுவும் இந்த தோட்டத்துக்கு நடுவுல உக்காந்துக்கிட்டு. என் மருமக என்னோட வீட்டை பச்சை பசேல் இருக்கிற சொர்க்கமா மாத்திட்டா அப்படின்னு சூரியகாந்தம் ரொம்பவும் சந்தோஷமா சொன்னாங்க. இது இன்னைக்கான கதை. இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம். அது மே மாசம். வெயில் ரொம்ப அதிகமா இருந்துச்சு.
வெளியில வெயில் 48 டிகிரியை தாண்டி அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. தெருவுல ஒரே ஒரு நாய்க்குட்டிய கூட காணோம். சூரியகாந்தத்துடைய வீட்டுல ஒரு வாரமாவே தண்ணியே இல்ல. காலையில 8 மணி இருக்கும். சூரியகாந்தம் ஹால்ல உட்காந்துக்கிட்டு உள்ள ராஜேஷ் கிட்ட, டேய் ராஜேஷ், என்னடா நிலைமை இது? ஒரு வாரமா நாம யாருமே குளிக்கவே இல்லடா. உடம்பெல்லாம் பிசு பிசுன்னு ஒட்டுது. உடம்பு நாத்து அடிக்குமோ என்னமோ அப்படின்னு அந்த 2000 ரூபாய் சென்ட் அடிச்சுக்கிட்டு தான்டா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அந்த தண்ணி வண்டிக்காரனுக்கு ஃபோன் பண்ணியா இல்லையாடா? அம்மா, காலையில இருந்து நான் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அவனுங்க ஃபோன் எடுத்தா தானே இந்த தண்ணி வண்டிக்காரனுங்க பண்ற அக்கப்போரு தாங்க முடியல. ஒரு வண்டி தண்ணிக்கு 5000 ரூபாய் கேட்கறானுங்க. 5000மா? ஏண்டா, அது சாதாரண தண்ணியா இல்ல அதுல தங்கத்தை கலந்து கொண்டு வரானா? போன வாரம் 1000 ரூபாய்க்கு தானடா கொடுத்துக்கிட்டு இருந்தான். சரி, ஊர் குழாயில போய் தண்ணியை பிடிச்சி துணி துவைக்கலான்னு பார்த்தா அந்த குழால தண்ணி வரல, வெறும் காத்து மட்டும் தான் வந்துகிட்டு இருக்கு. அந்த காத்துல போய் நான் எப்படிடா துணி துவைக்கிறது? அப்பதான் ராமாராவ் கிச்சனுக்குள்ள போய் அங்க இருக்கிற ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கிற தண்ணியை திருடித்தனமா குடிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஏங்க, அந்த தண்ணிய எங்க ஒளிச்சு வச்சிருந்தீங்க? நான் தாகத்துல தொண்டையெல்லாம் காஞ்சு போச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கேன், நீங்க மட்டும் கடக் கடக்குன்னு குடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை காந்தம். நேற்று ஆஃபீஸ்க்கு போயிட்டு வீட்டுக்கு வர வழியில் இந்த வாட்டர் பாட்டிலை வாங்கிட்டு வந்தேன். உன்கிட்ட கிடைச்சா முகம் கழுவிடுவேன்னு ஒளிச்சு வச்சேன். அத்த, இந்த தண்ணி பிரச்சனை சிட்டில மட்டும்தான் இருக்கு. நான் நேத்து தான் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன். கிராமத்து பக்கத்துல தண்ணி பஞ்சம் எதுவும் இல்லையாமா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மாமாவுக்கு ஒரு அருவிக்கு பக்கத்துல ஒரு ஏக்கர் இடம் இருக்கே, அந்த இடம் இப்ப சும்மா தானே இருக்கு. பேசாம அந்த இடத்த நாம பயன்படுத்திக்கிட்டா என்ன? அடியே மருமகளே, அருவிக்கு பக்கத்துல இடம் இருக்குன்னு சொன்ன உடனே அங்க அருவி இருக்கும் தண்ணி இருக்கும்னு நினைக்கிறியா? அது காஞ்சு போன பூமி. உங்க மாமனாருக்கு என் மாமனாரு கொடுத்தது. அங்க முள் புதரை தவிர எதுவும் இருக்காது. இங்க தண்ணி இல்லாம கஷ்டப்படுறது விடாம அங்க போய் கஷ்டப்படணுமா? நான் வரலப்பா. கோமலி சொல்றது உண்மைதான் காந்தம். அந்த இடம் மலைங்களுக்கு நடுவுல இருக்கும், குளிர்ச்சியா இருக்கும். வெயில இருந்து நம்ம தப்பிக்கலாம் இல்லையா? இங்க இருந்த வெயில்ல காஞ்ச கருவாடா மாறிடுவோம் போல. பேசாம போய் தான் பார்க்கலாமே. கடைசியில சூரியகாந்தமும் வழி இல்லாம சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில எல்லாருமே அந்த இடத்த நோக்கி கிளம்புனாங்க. இப்ப காரு மலைப்பகுதியை நோக்கி போய்கிட்டு இருக்கிறதுனால அங்க ரோடு சரியா இருக்கல, வெயிலும் அதிகமா இருந்துச்சு. டே ராஜேஷ், கார்ல ஏசி ஒர்க் ஆகலையாடா? இட்லி குண்டால இட்லி வேகிற மாதிரி வெந்துக்கிட்டு இருக்கேன்டா. உன் பொண்டாட்டி சொன்னான்னு கேட்டு இவ்வளவு தூரம் வந்த பாரு, என்னதாண்டா சோட்டால அடிச்சுக்கணும். கொஞ்சம் பொறுமையா இருங்க அத்த, இதோ பக்கத்துல வந்துட்டோம். இயற்கைய எப்பவுமே மட்டம் தட்டி பேசாதீங்க, நமக்கு நிச்சயமா ஒரு நல்ல வழி கிடைக்கும். கடைசியில அந்த காரு ஒரு மலைக்கு கீழே போய் நின்னுச்சு. அங்கிருந்து நடந்துகிட்டு தான் போயாகணும். டேய், இது மலையும் இல்ல, இது வயலும் இல்ல. பாக்குறதுக்கு வறண்ட பூமி மாதிரி இருக்கு. இங்க சின்ன செடி கூட முளைக்காதுடா. இங்க இருந்தா நாம எல்லாரும் உசுரோட சாக வேண்டியதுதான். வாங்க திரும்பி போயிடலாம். அப்பதான் அங்க சில்லுன்னு காத்து வீச ஆரம்பிச்சுது. அந்த காத்துல ஒரு ஈரப்பதமும் சுத்தமான மண் வாசனையும் வந்துச்சு. அத்த இருங்க, இந்த காத்து பாருங்க, சில்லுன்னு வீசுதுல. இந்த மலைக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு ஒரு எட்டு போய் பார்க்கலாமா அப்படின்னு கோமலி சொன்னப்போ சரி அப்படின்னு அந்த மலைக்கு பின்னாடி போய் பார்த்தாங்க. அங்க அவங்க பார்த்த காட்சி அவங்க எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்துச்சு. ஏன்னா அங்க வெயிலும் இல்ல, எந்த ஒரு அனலும் இல்ல. அப்படியே வானிலை சுத்தமா மாறி போய் இருந்துச்சு. நல்ல உயரமான மரங்க ஆகாயத்து முட்டிக்கிட்டு நின்னு வெயில உள்ள வரவிடாம தடுத்துச்சு. அந்த இடத்துல நிக்கும் போது கலகலன்னு ஏதோ ஒரு சத்தமோ கேட்டுச்சு. எல்லாரும் என்ன சத்தம் அப்படின்னு போய் பார்த்தா அங்க 50 அடிக்கு மேல இருந்து ஒரு பெரிய அருவியிலிருந்து தண்ணி ஊத்தி அந்த இடத்துல ஆறு மாதிரி சுத்தமான தண்ணி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. டே ராஜேஷ், இதெல்லாம் உண்மைதானா இல்ல நான் ஏதாவது கனவு காண்டனடா? என்னடா இது, வெளியில வறண்ட பூமியா இருக்கு, உள்ள வந்து பார்த்தா பச்சை பசேல்னு இவ்ளோ பெரிய அருவியோடு இருக்கு. என்னால நம்பவே முடியலடா. ஆமா காந்தம், சின்ன வயசுல என் அப்பா சொல்லியிருக்காரு, நம்ம பூமியில கங்கையே குடியிருக்கான்னு. இந்த மலை குறுக்குல இருக்கிறதால உள்ள என்ன இருக்குன்னே தெரியல. எங்க அப்பா சொன்னது உண்மைதான், இங்க கங்கை தான் குடியிருக்கா. கோமலி உடனே போய் அந்த அருவி தண்ணியை எடுத்து குடிச்சா. அதுக்கப்புறம் அதுல அவளுடைய முகத்தையும் கழுவிக்கிட்டான். ஐயோ அத்தை, இந்த தண்ணி ஃப்ரிட்ஜ்ல வைக்கிற தண்ணியை விட சில்லுன்னு இருக்கு.
நல்ல இனிப்பாவும் இருக்கு. வந்து நீங்களும் குடிச்சு பாருங்க. அத கேட்டதும் சூரியகாந்தத்துக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஒரு வாரமா அவங்க சிட்டில பட்ட கஷ்டம் எல்லாமே ஒரு நொடியில அவங்களுக்கு மறந்து போயிடுச்சு. அடடடடா, இயற்கையான ஏசி, இயற்கையான ஃப்ரிட்ஜ் வாட்டர், இது எல்லாத்தையுமே இத்தனை வருஷமா மிஸ் பண்ணிட்டோமே. இங்க இருக்கிறத விட்டுட்டு அங்க போய் அந்த கான்கிரீட் வீட்டுல கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தோம். அன்னைக்கு சாயந்தர நேரம் எல்லாரும் குளிச்சு முடிச்சிட்டு வந்து உக்காந்துகிட்டு இருக்கும்போது அந்த அருவி தண்ணியிலேயே கோமலி எல்லாருக்குமே காஃபிய போட்டு கொடுத்தா. சூரியகாந்தம் அங்க உக்காந்துகிட்டு காஃபி குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க மனசுக்குள்ள ஒரு சுயநல எண்ணம் வந்துச்சு. டே ராஜேஷ், எனக்கு ஒரு யோசனை வந்துச்சுடா. ஊர்ல எல்லாரும் ஒரு டேங்க் தண்ணிக்கு 5000 ரூபாய் கொடுத்து வாங்குறாங்க இல்ல? இங்கதான் இவ்வளோ பெரிய அருவியில இருந்து தண்ணி ஆறு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கே. இந்த தண்ணிய நம்ம ஏன்டா பணத்துக்கு விற்க கூடாது? விக்கிறதா? என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க? ஆமாடா, நாளைக்கே சிட்டிக்கு போய் ஒரு தண்ணி வண்டிய வாடகைக்கு வாங்கிக்கிட்டு வா. அதுல தண்ணிய நிறைச்சுக்கிட்டு போய் ஊருக்குள்ள நம்ம தண்ணி எல்லாத்தையுமே வித்துடலாம். அதுக்கு பேரு வையே சூரியகாந்தம் வாட்டர் சர்வீஸ்ன்னு. அது மட்டும் இல்லடா, வெயில் தாங்காம இந்த அருவிய பார்க்க வரணும்னு நினைக்கிறவங்க கிட்ட 500 ரூபாய் டிக்கெட்டுக்கு காசு கலெக்ட் பண்றேன். அது மூலமாவும் காசு கிடைக்கும். அத கேட்டு ராமாராவ் தலையில கைய வச்சுக்கிட்டாரு. அத்தை, வேணாம் அத்தை, அப்படி மட்டும் பண்ணாதீங்க. அது அநியாயம். இது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற வரம். இங்க சுத்தி இருக்கிற விலங்குகளுக்கு, பறவைங்களுக்கு குடிக்கிறதுக்கு இருக்கிறதே இந்த ஆத்து தண்ணி தான். இதுல மோட்டரை போட்டு தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்து விக்கிறது ரொம்ப தப்பு. அது மட்டும் இல்லாம டூரிஸ்ட் பிளேஸா மாத்தணும் அப்படின்னா இங்க இருக்கிற மரங்களை வெட்ட வேண்டி இருக்கும். என்ன கோமலி பேசிக்கிட்டு இருக்க? இவ்வளவு சுயநலமா எப்படி யோசிக்கிற நீ? பாவம், சிட்டில ஜனங்க எல்லாரும் தண்ணி இல்லாம கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு இந்த தண்ணி கொடுத்தா புண்ணியம் தான் வந்து சேரும். உனக்கு எதுவும் தெரியாது, நீ கம்முனு இரு. ராஜேஷ், நான் சொன்னதை செய்டா. ராஜேஷும் அம்மா தொல்லை தாங்க முடியாம சரின்னு சொன்னான். அடுத்த நாள் காலையில ராஜேஷ் சிட்டிக்கு போய் ஒரு தண்ணி வண்டியை எடுத்துக்கிட்டு வந்தான். அப்ப சூரியகாந்தம் ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தம்பி, அந்த பைப்பை எடுத்து ஆத்துல போடு. மோட்டரை ஆன் பண்ணு. தண்ணி ஒரு சொட்டு கூட வீணாகாம வண்டியில ஏறணும் பாத்துக்க. அந்த தண்ணி வண்டிக்கார மோட்டரை எடுத்து தண்ணியில வச்சான். டப் 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 டப்னு கேக்குற அந்த மோட்டரோட சத்தம் அந்த காட்டோட அமைதியை கெடுத்துச்சு. அந்த மோட்டருக்குள்ள இருந்து வர அந்த புகை அந்த காடு முழுக்க பரவ ஆரம்பிச்சுது. இயற்கைக்கு அந்த சத்தம் பிடிக்கல. அந்த அருவிக்கு மேல இருக்கிற மலைக்கு மேல நிறைய குரங்குகள் கூட்ட கூட்டமா வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அந்த சத்தத்தை கேட்டு அந்த புகையை பார்த்து அந்த குரங்குகளுக்கு கோவம் வந்து மலையை விட்டு கீழே இறங்கி வந்துச்சுங்க. ஒரு பெரிய குரங்கு வந்து அந்த வண்டியில இருக்கிற சாவி எடுத்துக்கிட்டு மரத்து மேல ஏறி உக்காந்துக்குச்சு. டேய், என்னடா இது? இந்த குரங்கு கூட்டம் திடீர்னு எப்படி வந்துச்சு? ஹேய், ஷூ ஷூ போப்பா அப்படின்னு காந்தம் அந்த குரங்குங்களை துரத்துறதுக்காக போனப்போ குரங்குங்க அதை பார்த்து சும்மா இருக்குமா? ஒரு பெரிய குரங்கு சூரியகாந்தத்தை துரத்த ஆரம்பிச்சுது. சூரியகாந்த பயந்து ஓடிக்கிட்டே இருந்தாங்க. அப்படி அவங்க வேகமா ஓடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ தட்டுப்பட்டு அவங்க அந்த அருவிக்கு பக்கத்துல இருந்த ஒரு சேத்துல போய் விழுந்துட்டாங்க. அவங்க கட்டிக்கிட்ட பட்டு புடவை, அவங்க முகம், கை கால் எல்லாம் மண்ணா மாறி அவங்க பார்க்க பயங்கரமா இருந்தாங்க. அந்த குரங்கு கூட்டத்தை பார்த்து அந்த தண்ணி வண்டி டிரைவரும் அங்கிருந்து ஓடி போயிட்டான். சேத்துல விழுந்திருந்த சூரியகாந்தத்தை ராமாராவும் ராஜேஷும் கை தாங்கல பிடிச்சி வெளியில கொண்டு வந்தாங்க. கோமலி உடனே போய் ஒரு பாத்திரத்துல தண்ணியை கொண்டு வந்து சூரியகாந்தத்துடைய உடம்பு முழுக்க அந்த தண்ணிய ஊத்தி விட்டா. பாவம், சூரியகாந்த பயத்தோட அவமானப்பட்டு நின்னாங்க. பாத்தீங்களா அத்தை, நான் தான் சொன்னல, இங்க இருக்கிற விலங்குகள், பறவைகள் எல்லாமே இந்த அருவியையும் இந்த காட்டையும் நம்பிதான் வாழ்றாங்கன்னு. அவங்க வாழ்க்கைக்கு நீங்க தொந்தரவு கொடுக்க வந்தீங்கன்னா அதை பார்த்துக்கிட்டு அவங்க எல்லாரும் சும்மா இருப்பாங்களா சொல்லுங்க? அதனாலதான் அந்த குரங்குங்க இப்படி பண்ணுச்சு. நாம இயற்கையை வீணாக்க நினைச்சா அதுக்கு அந்த விலங்குங்க ஒத்துக்காது. அப்ப ராமாராவும் சூரியகாந்தத்துக்கிட்ட, உண்மைதான் காந்தம். இத்தனை நாளா சிட்டியில தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டதெல்லாம் மறந்து போச்சா? உனக்கு தண்ணி கிடைச்சா நீ அனுபவிச்சுக்கோ. அதை விட்டுட்டு அதை விற்கணும், பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டா அப்புறம் கடவுள்கிட்ட இருந்து தண்டனை கிடைக்கும். அப்பதான் சூரியகாந்தத்துக்கு அறிவு வந்துச்சு. அவங்க எந்த அளவுக்கு சுயநலமா நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அங்கிருந்த எல்லார்கிட்டயுமே மன்னிப்பு கேட்டாங்க. என்ன மன்னிச்சிடுமா கோமலி, என்ன மன்னிச்சிடுங்க. நான் பணத்தாசையில பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டேன். ஆனா நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன் அப்படின்னு அந்த குரங்கு என்ன துரத்தும் போதுதான் எனக்கு தெரிஞ்சுது. டே ராஜேஷ், அந்த மோட்டரு, அந்த தண்ணி வண்டி எல்லாத்தையுமே திரும்ப கொண்டு போய் விட்டுடுறா. கவலைப்படாதீங்க அத்தை, சுயநலமா யோசிக்க கூடாதுன்னு தான் சொன்னேன். நீங்க பண்ண தப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அதுவே போதும். எப்படி இங்க தண்ணி இருக்கு, நமக்கு 2 ஏக்கர் பூமியும் இருக்கு. நாம அந்த பூமியில
மாமரம், கொய்யா மரம், பப்பாளி மரம் இப்படி எல்லாத்தையும் நடலாம். அருவில இருந்து தண்ணி எடுத்து ஊத்தலாம். அதுல வர நிறைய பழங்களை விக்கலாமே. அப்போ அதுவும் நமக்கு லாபம் தானே. இது நல்ல ஐடியா தான் கோமலி. நாளைக்கே நான் விதை எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து நானே இங்க நட்டு வைக்கிறேன். அப்போ இந்த காடு இன்னும் கூட நல்ல பச்சை பசேல்னு மாறும். அப்புறம் நாம இங்கே வீடு கட்டிக்கிட்டு இங்கேயே வாழ்ந்துக்கலாம். இப்படியே சில நாட்களும் போச்சு. இப்ப அந்த மலைக்கு மேல வறண்ட பூமியா இருந்த அந்த 2 ஏக்கர் பூமி ஒரு பெரிய வயலாவே மாறுச்சு. ராஜேஷ் அவங்க அப்பா அம்மாவை பார்த்து ரொம்பவும் ஆச்சரியப்பட்டான். அம்மா, நீ எவ்வளோ மாறிட்டம்மா. சிட்டியில பட்டு புடவைய கட்டிக்கிட்டு இருந்த நீ இப்ப நூல் புடவைய கட்டிக்கிட்டு விவசாயம் பண்ற. டேய், அந்த பட்டணத்துல அந்த ஏசி வீடெல்லாம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்காதுடா. அது எல்லாமே செயற்கை தான். ஆனா இங்க பாரு, எல்லாமே இயற்கையா நமக்கு கிடைக்கிறது. இது உடம்புக்கும் நல்லது, நம்ம மனசுக்கும் சந்தோஷத்தை கொடுக்குது. அதை கேட்டு எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. தண்ணிய வியாபாரமாக்க கூடாது, அது நம்ம உயிரை காப்பாத்துறது. இயற்கையை நாம மதிச்சாதான் இயற்கையும் நம்மள நல்லபடியா பாத்துக்கும். இயற்கை நம்ம எல்லாருக்காகவும் கொடுத்த வளங்களை நாம வித்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா அது ஆசை இல்ல, அது பேராசையாயிடும். அப்புறம் இயற்கையே நமக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுத்துரும். அதுவே அந்த இயற்கையை நேசிச்சு நாம நல்லபடியா அந்த இயற்கையை பார்த்துக்கிட்டோம்னா அந்த வளங்கள் இன்னும் அதிகமாகும். நாம அந்த வளங்களோட சேர்ந்து நம்ம வாழ்க்கைய சந்தோஷமா வாழ முடியும். இது இன்னைக்கான கதை. இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.